ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 2020 காலடி எடுத்து வைத்து புத்தாண்டின் மெய்டன் மேடையில் எனது முழக்கத்தை எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். 2020 ஆஹா, கேட்பதற்கே எப்படி இனிமையாக இருக்கிறது. பள்ளிகளில் படிக்கும் போது 20க்கு 20 மார்க் போட மாட்டார்களா என்று ஆசிரியர்களை கரித்து கொட்டி இருக்கிறேன். ஆனால் இன்று கழுதை வயதை கடந்த பிறகு தானாக பழுத்த கனியைப் போல 2020 என் ஹார்ட்டின் மேலே விழுந்து புவியீர்ப்பு விசையை காட்டியிருக்கிறது. நீ எதை நினைக்கிறாயோ அது உன் காலடியில் வந்து சரணாகதியாகும் என்று குடைமடக்கி சொன்னது உண்மையாகிவிட்டது. ஆக வர இருக்கும் அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். ஆஹா, நேற்று வரைக்கும் மண்ணாங்கட்டிகளாக தெரிந்த அனைத்துமே இந்த புத்தாண்டில் புல்லு தடுக்காத வல்லாரைக்கீரை போல புது பொலிவுடன் காணப்படுகிறது. இதுவரைக்கும் இடிதாங்கி ஏன் ஒரு வல்லரசை உருவாக்க முடியவில்லை என்றால் அவன் வல்லாரைக்கீரை மீது காதல் கொள்ளவில்லை. இனி வல்லரசு என்பது 1.5 ஆண்டில் சாத்தியமாகும் என்று அடித்து கூறுகிறேன். கனவு என்பது சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் நடுவே இருக்கும் மண்டலத்தில் ஏற்படும் வேதிவினை. அதாவது நம் நினைவிலி மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவை இரவில் நைட்டி போட்டுக்கொண்டு கனவாக உருண்டு உருண்டு வரும். அதை அப்படியே லவுக்கி கொண்டு அடுத்த நாள் மிக்சியில் போட்டு ஆட்டினால் கனவு மிக்ஸ் ஆகி அது காட்சியாக மாறும். அப்படி மாறும்போது கிடைத்ததுதான் எனது கட்சியும் கொடியும் கொள்கையும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படி கடந்த 10 ஆண்டுகளாக இடிதாங்கி கண்ட கனவு 2020 தோண்டி எடுத்து வந்து சிக்ஸர் அடிக்கப் போகிறேன் என்பதை இங்கே கூறிக்கொள்ளுகிறேன். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்விகளில் எப்போதுமே நியாயமும் தர்மமும் இரட்டை குழல் துப்பாக்கி போல் ஒட்டி பிறந்திருக்கிறது. அதை போல காலத்தை கணிக்கும் கடிகாரத்திலும் இரட்டை முட்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த முட்கள் முக்கி முக்கி சுத்தினாலும் 24/7 என்ற அளவுகோலை மீறி சுத்துவதில்லை. ஆக இந்த சிஸ்டத்தை மாற்றுவதற்கு என்ன வழி என்று கேள்வி கேட்டால் அதற்கு விஞ்ஞானம் ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்லுகிறது. நேற்று வரை புல்லாக இருந்த இடிதாங்கி இன்று கடிகாரத்தின் முள்ளாக மாறி காரியங்களை ஆற்றினால் கோட்டை முதல் கோப்புகள் வரை டாப்பு முதல் கைப்பிள்ளை வரைக்கும் ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்தின் மறு உருவாக இடிதாங்கி பெரிய முள்ளாகவும் குடைமடைக்கு சின்ன முள்ளாகவும் மாறி நாளைய தேசத்தை இமயத்தின் இடுப்பில் இறக்க வைப்பான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த வருடம் திரையுலகில பல படங்கள் வெற்றியும் சில படங்கள் தோல்வியும் கடந்து போக நம்ம கிச்சன் திரையரங்குல புதுவிதமான கொண்டாட்டங்களை தொகுத்து இந்த வருடத்தோட புது படமா புத்தாண்டு கொண்டாட்டம் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் 2020 கிரியேஷன்ஸ் பிரமுடன் வழங்கும் புதிய புத்தாண்டு. கேமரா சென்னை பக்கம் மெல்ல திரும்ப இங்க இருக்கிற இளைஞர்கள் பெரியோர்கள் எல்லாரும் எப்படியெல்லாம் ஒன்னா சேர்ந்து வலம் வந்தாங்கன்னு காட்சி வச்சிருக்காரு இயக்குனர். புது வருஷம் நமக்காக பிறந்திருக்கு 2019. அதுல நீங்க எவ்வளவு சுக துக்கங்களை அனுபவிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நமக்காக ரஞ்சித் மாசு புது வருஷம் பிறந்திருக்கு. பி பாசிட்டிவ். செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இளைஞர்களும் ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். ஒவ்வொரு தாய்மார்களும் குழந்தைகளிடத்திலும் பள்ளி பொதுமக்கள் எல்லாரும் இறை வழிபாடு செய்து புத்தாண்டை வரவேற்கும் காட்சி வேற்றுமையில் ஒற்றுமையை விளக்கும் விதமா இருக்குது. அப்படியே கேமரா தெற்கத்தி பக்கம் திரும்ப கொஞ்சம் கோலாகலமா கொண்டாடி மகிழ்ந்து புத்தாண்டை வரவேற்பதா காட்சிகள் திரையில நகருது.
வடக்கத்தி பக்கம் மட்டும் சும்மா இருப்பாங்களா என்ன? நாங்களும் புத்தாண்டை புதுவிதமா வரவேற்க தயங்க மாட்டோம்னு நடனமாடி வரவேற்கிறாங்க. ஆக மொத்தம் இப்படியும் புத்தாண்டை வரவேற்கலாம்னு புதுவித காட்சியை முயற்சி செய்திருக்காரு இயக்குனர். மொத்தத்துல புத்தாண்டு கொண்டாட்டம், புதுவித வரவேற்பு. அட, அவங்க அப்படி சொன்னா நாங்க சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். நாங்க இப்படி சொல்லுவோம்னு கருத்துக்கள் வர ஊருக்குள்ள 4 பேரு 4 விதமா பேசுவாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்க. அண்ணே, நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை விட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சிருக்குதான். எம்பி தேர்தலா இருந்தா 40 பேருக்கு வாய்ப்பு, எம்எல்ஏ தேர்தலா இருந்தா 234 பேருக்கு வாய்ப்பு. ஆனா இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல சுமாரா 50,000 பேருக்கு வாய்ப்பு. அதனாலதான் இவ்வளவு விறுவிறுப்பான். பலூன் 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 பலூனே. அண்ணா, எம்எல்ஏ எம்பி தேர்தலை விட உள்ளாட்சி தேர்தலுக்கு வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கையும் அதிகமா. உள்ளூர்ல வாக்குப்பதிவுக்கான வசதி இருந்ததால மக்களும் ஈஸியா ஓட்டு போட்டு தங்களோட ஜனநாயக கடமையை ஆட்டினாங்களாம். ஆனாலும் சில இடங்கள்ல மந்தமான வாக்குப்பதிவால வாக்கு சதவீதம் குறைவா இருந்துச்சா. அதுக்கு உள்ளூர் பிரச்சனை தான் காரணமா சொல்றாங்களா? அண்ணே, மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கும் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கும் கட்சி சின்னங்கள் இருந்தாலும் உள்ளூர்ல வேட்பாளர்களோட தனிப்பட்ட செல்வாக்கு காரணமா கட்சி ஓட்டுகளும் மாறி மாறித்தான் விழுந்திருக்குதான். அதிமுக திமுக தவிர நாம் தமிழர் கட்சியும் அமமுக கட்சியும் ஓரளவு ஓட்டு வாங்குவாங்கலாம். சுயேட்சைகளோட ஆதிக்கமும் அதிகமா இருந்துச்சான். அதாவதுண்ணே, உள்ளாட்சி தேர்தலில் வழக்கத்தை விட அதிகமாக பணப்புழக்கம் இருந்துச்சான். ஓட்டுக்கு நோட்டும் பரிசு பொருட்கள் நடமாட்டமும் ரொம்பவே இருந்துச்சான். உள்ளாட்சியில் குடிநீர், தெருவிளக்கு, சுகாதாரம் மாதிரியான உள்ளூர் பிரச்சனைகளை விட பணமும் ஜாதியும் உறவும் உள்ளூர் வேட்பாளர்கள் செல்வாக்கும் வெற்றிக்கான காரணங்களாக முக்கிய இடத்துல இருந்துச்சான். தேர்தல் முடிவுகள் வரும்போது முழு நிலவரம் தெரியுமா? இதெல்லாம் நாங்களா சொல்கிறோம், வெளியில் பேசிக்கிட்டாங்க.